அனிருத்தோட மார்க்கெட் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. 3 படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள ஒரு மியூசிக் டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆன அனிருத் ஒரே பாட்டுல வேர்ல்ட் ஃபேமஸ் ஆனாலும் அவரோட க்ளோஸ் சர்க்கிள் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயனோட படங்கள்ல தான் மாறி மாறி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எப்போ விஜயோட கத்தி பட வாய்ப்பு கிடைச்சதோ அப்பயே அனிருத் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆனாரு. இப்போ சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல தல அஜித் நடிக்கிற படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக். தளபதியோட படங்களை புடிச்சாச்சு. அடுத்த கட்டமா சூர்யாவோட படத்திலையும் கமிட் ஆயிட்டாரு. சிங்கம் 2 வெற்றிக்கு அப்புறமா திரும்பவும் டைரக்டர் ஹரி அண்ட் சூர்யா சேர்ந்து ஒர்க் பண்ற படம் தான் சிங்கம் 3. முந்தைய படங்கள் மாதிரி இல்லாம இந்த படத்துல ஹரி டிஎஸ்பிய ஓரம் கட்டிட்டு அனிருத்தோட மியூசிக்க தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த சிங்கம் 3ல இது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. வாரணம் ஆயிரம்ல ஆரம்பிச்சு அயன் 7ஆம் அறிவுன்னு பல படங்கள்ல 6 பேக்ஸ்ல கலக்கல சூர்யா இந்த படத்திலயும் 6 பேக்ஸ் ட்ரை பண்றாரு. ஆரஞ்சு மிட்டாய் வந்து ஆக்சுவலாக சேதுபதி அவங்க ரோல் பண்ண வேண்டியது வேற ஒருத்தவங்க. அவங்களுடைய டேட் ப்ளஸ் கொஞ்சம் கெட்டப் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. நைட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஒரு விஷயம் நீ இதை வந்து அதிர்ச்சியாக கேட்கக்கூடாது அப்படின்னா. என்னென்ன ப்ராஜெக்ட் நின்றுடுச்சா அப்படின்னா. இல்லை ப்ராஜெக்ட்லாம் நிற்கல,